கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிப்பவர்கள் ருண விமோசன பிரதோஷ காலத்தில் கடனை அடைக்கலாம். ஒருவர் எப்போதும் கடனாளியாக இருப்பதில்லை. சூழ்நிலை கடனாளியாக்கி விடுகிறது. அந்த சூழ்நிலை ஜோதிடத்தில் எப்படி அமைகிறது என பார்ப்போம். ஜோதிடத்தில் 6ஆம் பாவத்தை கடன் பற்றி கூறும் பாவகமாக கூறப்பட்டிருக்கிறது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக கன்னி ராசி அமைந்துள்ளதால் கன்னி ராசியில் அமர்ந்த கிரகமும் புதனோடு சேர்ந்த கிரகமும் புதனின் வீட்டில் நிற்கும் கிரகமும் கடனின் தன்மையை பற்றி கூறும் அமைப்பாகும். காலம் முழுவதும் கடன் தொல்லை. ஒருவரின் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்களையும் 6ஆம் பாவாதிபதி நிற்கும் வீட்டினையும் கொண்டு ஒருவர் எந்த காரணத்திற்காக கடன் வாங்குகிறார்கள் என்பதை அறிய முடியும். ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமற்று ஜனன ஜாதகர் 6ஆம் பாவாதிபதி தசாபுக்தி நடைபெற்றால் திருமணம் போன்ற ஏதோ ஒரு காரணத்திற்காக கடன் வாங்கி திரும்ப அடைத்திடுவார். ஆனால் லக்னாதிபதி பலமற்று 2ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் பார்வையின்றி 12ஆம் பாவத்தில் அமர்ந்து திசை நடைபெற்றால் அவர் சம்பாத்தியம் முழுவதும் கடன் வட்டி கட்டியே வீணாகும். சம்பாதிக்கும் எதையும் சேமிக்க முடியாது. கடன் தீர்க்கும் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் மிகவும் பெரும்பங்காற்றுகின்றனர். கேதுவின் அதிதேவதை விநாயகரை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்ற கடன் அடையும். செவ்வாயின் அதிதேவதை முருகனை வணங்குவது, கேது செவ்வாய் சேர்க்கை பெற்ற மைத்ர முகூர்த்தத்தில் கடன் அடைப்பது விரைவில் கடன் அடைய சிறந்த வழிகளாகும். கடன் தீர்க்கும் நரசிம்ஹர். செவ்வாய்க்கிழமைகளிலும் வரும் பிரதோஷம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏற்ற காலமாகும். செவ்வாயின் உக்ரரூபத்தை கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்தாலும் கடன் விரைவில் அடையும். விநாயகரை வழிபட கடன் தீரும். ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த உருவமான ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை பிரதோஷ காலத்தில், முக்கியமாக ருணவிமோச்சன பிரதோஷ காலத்தில் வழிபட தீராத கடன் தீரும். வாலாஜாபேட்டை தன்வந்திரி பீடத்தில் அருள்பாலிக்கும் கூர்ம நரசிம்மர், செங்கல்பட்டு அருகில் சிங்கப்பெருமாள் கோயில், பரிக்கல், திருச்சி ஸ்ரீரங்கம் காட்டழகி சிங்கர் ஆகிய ஊர்களில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியை வழிபட அனைத்து கடன்களும்